வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை மாதவரம் மாத்தூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஏரியை சீரமைத்து புதியதாக படகு குழுமம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படகு குழுமமானது மாதவரம் மாத்தூர் நெடுஞ்சாலையில் இருபுறங்களில் அமைந்துள்ளது. ஒருபுறம் மாதவரம் ஏரியும் மறுபுறம் மாத்தூர் ஏரியும் அமைந்துள்ளது. இந்த ஏரியை சுத்தம் செய்து படகு சவாரி விடுவதற்காக படகு குழுமம் அமைக்கப்பட்டு சுற்றுலாத்துறை இடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதை இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்பு படகு சவாரியும் மேற்கொண்டு ஏரியினை பார்வையிட்டார். மேலும் இந்த பகுதியில் அமைந்துள்ள இந்த படகு குழுமத்தை இப்பகுதி மக்கள் வரவேற்றுள்ளனர். மேலும் படகு சவாரி செய்வதற்கான கட்டண நிர்ணயங்கள் மட்டும் அதிகமாக உள்ளதாகவும் அதை குறைத்தால் நன்றாக இருக்கும் என்றும் இப்பகுதிவாசிகள் கூறியுள்ளனர்.
அது 63 ஏக்கர், இது 34 ஏக்கர். வெளியில எல்லாம் இப்ப 1500 ரூபா போட்டுருக்காங்க, 800 ரூபா போட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கிறான். ஏன்னா இது மணிக்கணக்குல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒருத்தர ஒரு போட்டுக்கு 800 ரூபான்னு போட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் குறைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா வரும். அதனால இது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்கு. மக்களுக்குள்ளாக முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று இந்த பணி நடைபெற்றிருக்கிறது, விரைவாக நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சர் உத்தரவின் பேரில். எத்தனை கோடி அது 8 கோடி, இது 6 கோடி, 14 கோடி. மாநகராட்சி பராமரிக்குமா இல்ல, டூரிசம் டெவலப்மெண்ட் மாநகராட்சி இணைந்து பண்ணா அந்த டூரிசம் டெவலப்மெண்ட் ஒப்படைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சுற்றுலா அமைச்சிருக்கீங்க, வளர்ச்சி எப்படி இருக்கும்? நல்லா சிறப்பா இருக்கும். அதனால தண்ணி என்னைக்கு வத்தாதான் 20 அடி தண்ணி இருக்கிறதுனால, நல்ல தண்ணியாவும் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். அப்படிங்கறதுனால பொதுமக்களுக்கு இது பயன்படும், பொழுதுபோக்குங்கிறதுக்காக செஞ்சிருக்கிறாங்க. திருவத்தூர் 7வது வார்டுல கார்கி நகர்ல வந்து சென்னை மாநகர சார்பா 10 கோடி வந்து குளம் அமைச்சிருக்காங்க. அது வந்து பென்சிலிங் எதுவுமே போடல, பராமரிக்கல. அது ஒரு இறந்திருக்காரு சார். இல்ல சொல்றாங்க மொத்தத்துல சென்னைக்குள்ளார 500 குளங்கள் இருக்கு. 500 குளங்கள்ல 200 குளங்கள் இன்னும் பராமரிப்பதற்காக இந்த ஆண்டு எடுத்திருக்கு. பராமரிப்பு பணி முடிவதற்குள்ளாக ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இனி பணி நடக்கின்ற போதே பாதுகாப்பு எல்லாம் செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அதனால பண்ணுவோம். தொடர்ச்சியா ஒவ்வொரு வேலையா தொடர்ச்சியா மக்கள் பாதுகாப்பு முக்கியம், அதை செய்வோம். நம்ம ஆனா ஜனநாயகன் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு வட சென்னையில ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயில முதலமைச்சர் கொடுத்த அந்த பணி மெட்ரோ வாட்டர் பணிகள் எல்லாம் முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. மெட்ரோ வாட்டர் குடிதண்ணீர் வழங்குகிற பணி இன்னும் ஒரு சில மாதங்களில் முழுமையாக முடிந்துவிடும். வட சென்னை வளர்ச்சியில பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, சமூக நல கூடங்கள் கட்டுறாங்க, மோட்டார் ரூம்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எல்லா பணியும் நடந்துட்டு இருக்கு. சிஎம்டி மூலமாகவும் நிறைய வேலை செய்யறாங்க. பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பாகவும் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் நமக்கு மாநகராட்சி கொடுத்தது மெட்ரோ வாட்டர் கொடுத்த 1000 கோடி. அந்த பணி நடந்து முடிகிற தருவாயில இருக்கு. 3000 எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. 4 நாள்ல கொடுத்துட்டாங்க. 4 நாள்ல கொடுத்துட்டாங்க சார். 3000 கொடுத்துட்டாங்க. போல வடசென்னையில வந்து திருவொற்றியூர் இருக்கு, தாழம்பு பகுதியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வளர்ச்சி வாய்ப்பு ஒரே கூட்டத்துல எல்லா கேள்வியும் கேட்டா இப்போ